அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல் வந்து டிஃபரெண்டா ஒரு டேஸ்ட் தான் நார்த் இந்தியன் டிஷ் ஆலு கோபி இது வந்து செய்து நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்டாவே வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு. அதுக்கு முதல்ல வந்து நாம ஒரு காலிஃபிளவர், ஒரு 2 உருளைக்கிழங்கு, காலிஃபிளவரை நல்ல தனித்தனியா பிரிச்சுட்டு நல்லா வெந்நீர் போட்டு நல்லா அலம்பிட்டு நம்ம செய்தோம் அப்படின்னா இப்படி இருக்கிற காலிஃபிளவர் இந்த மாதிரி ஆயிடும். சும்மா சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல நாம வந்து ஒரு குக்கரை வச்சுட்டு அதுல வந்து 4-5 பல்லு பூண்டு, அதுல தோல் உரிச்ச பூண்டு அதில் போட்டு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிருக்கேன். 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போட்டு வச்சிருக்கேன். நல்ல வெந்நீர்ல போட்டு அலம்பி எடுத்து தனியா வச்சிருக்கிற காலிஃபிளவரையும் அதுல நான் இப்போ போடுறேன். அடுத்ததா வந்து கியூப் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் போடுறேன். இது மாதிரி நம்ம வந்து இந்த சைஸ்ல கட் பண்ணி அதில் போட்டோம்னா தான் இந்த ஆலு கோபிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும், அதே சமயத்துல சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டா வரும். இப்ப அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு அதுல நான் போடுறேன். ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணிடுறாங்க, கியூப் சைஸ்ல கட் பண்ணுங்க, ஐஸ் கியூப் சைஸ்ல கட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப அதுல வந்து டொமேட்டோ சாஸ் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அதாவது 1 டேபிள் ஸ்பூன், ஒரு கரண்டி அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்து அதுல ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து சில்லி பவுடர் ஆட் பண்றேன். தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கங்க. அடுத்தது கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்காங்க. சைமல்டேனியஸா அதுக்கு வந்து அந்த ஆரிகனோ ஃபிளேக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த மீன் டைம் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து ஒரு மிக்சி ஜார்ல கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா அரைச்சி அதில் கொட்டிட்டு நல்லா கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ணி வச்சிருந்தீங்கன்னா போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அதில் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, இந்த பொட்டேட்டோ எல்லாமே வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிடும். அப்படியே கொஞ்சமா கிளறி விட்டுட்டு அதுல கொஞ்சமா நீங்க பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து அதுல கொத்தமல்லி இலை அதுல போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையா இருக்கும், செம்ம டேஸ்டாவும் இருக்கும். டிஃபரெண்டா நம்ம வந்து ட்ரை பண்ணோம், அருமையாவே வந்திருக்கு. இந்த ஆலு கோபி அப்படிங்கிறது பெஸ்ட் ஃபார் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆலு கோபி செம்ம டேஸ்டா இருக்கும், நார்த் இந்தியன் டிஷ். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் பதிவு கீழே வந்து, வீடியோ பதிவு கீழே வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அடுத்த ஒரு வித்தியாசமான டிஷ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல்.